அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல முடியும்? சொல்லு. அடுத்த வருஷம் எல்லாரும் உங்கள் பாசையில் சொல்ல சாகாமல் இருந்தால் அடுத்த விளக்கு பூஜைக்கு சொல்லுவோம். கடந்து வந்தது போய் பேசணுங்கிறது ஒன்றும் இல்லை. அதை கடந்து வந்துட்டோம்ல சாமி, 15 நாள் ஆகி போச்சுல. அதை பற்றி இன்னைக்கு பேசணுங்கிற அவசியமே இல்லையே. இப்போ நான் பேசுறதெல்லாம் கடந்து வந்ததை பற்றி பேசலை இல்லையா? நிகழ்வு, நடக்க போகிற நிகழ்வு என்ன, அதுக்கான உன்னுடைய இது என்னன்னு தான் கேட்குறேன். நீ எதவோ பிடிச்சி கேட்குற. இன்னும் சொல்ல போனா அதில் மடிகட்டின தேங்காயை கொண்டு போய் என்ன பண்ணதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. அது யாரும் கேட்கவும் கிடையாது. விளக்கு பூஜையில் மடிகட்டிட்டு போனீங்களா தேங்காய், அதை என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன பண்ணணும் கூட யாரும் கேட்டது கிடையாது. நீங்க சாமி கும்பிடுறீங்க, பக்தியோடு இருக்கீங்க, அப்படியே சாமி உங்கள் மேலே சிங்குன்னு வேற வந்துடுது, ஆடுறதுக்கு வேற. அந்த வர்ற சாமியை விளக்கமாகத்தான் அடிக்கணும் என்ன கேட்டால். ஒரு விளக்குமாறு இல்லை, இந்த தேஞ்சு போன விளக்குமாறு இருக்கும்ல, அப்படி கொட்டாப்புளின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொட்டாப்புளியை எடுத்துக்கிட்டே அடிக்கணும். அப்போ தான் அந்த சாமிகளுக்கு புத்தி வரும். ஏமா டீ போட்டீங்களா இல்லையா? நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன? இன்னைக்கு நீ காய் திறக்காம பூஜை வைக்க மாட்டேன்.